வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய ஒரு வாசகர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. மலவாய், ஆசனவாய் இதை எப்படி ஆங்கிலத்தில உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமா ஏனஸ்ன்னு சொல்லுவோம். ஏனஸ், ஏனஸ், ஏஎன்யூஎஸ், ஏனஸ். ஸோ உங்களுக்கு மேலே பிளாடர்னு ஒன்று தெரியுது இல்லையா? ஸோ அந்த பிளாடர்ன்றது சிறுநீர் பை. ஏனஸ்ன்றது மலவாய், ஆசனவாய். பிளாடர்ன்றது சிறுநீர் பை. வழக்கமாக நமக்கு எவ்வளோ சிறுநீர் ஒரு 240 எம்எல் சிறுநீர் நம்மளுக்கு நம்மளுடைய சிறுநீர் பையில் சேர்ந்த உடனேயே 240 எம்எல் எம்எல் சொல்கிறோம். அது கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லலாம், ஒரு ஒரு கப்பை விட கொஞ்சம் குறைஞ்ச கப்பு, ஒரு ஒரு முக்கால் கப்பு அப்படி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய சிறுநீர் நம்ம சிறுநீர் பையில் சேர்ந்த உடனே நம்மளுக்கு சிறுநீர் போகணுன்ற உணர்வு வரும். கிட்டத்தட்ட 350லேருந்து 550 எம்எல் யூரின் வரைக்கும் நம்மளால் அடக்கி கொள்ள முடியும். 350லேருந்து 550 அது கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், 1.5 கப்பு, 1.5லேருந்து 2 கப்பு வரைக்கும். அந்த வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நம்மளால் அடக்க முடியாது, உடனே போகணும்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க 400 எம்எல்லேருந்து 800 எம்எல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படியே 350லேருந்து 550 எம்எல் யூரின் வந்த உடனே நம்மளால் அடக்க முடியாது, அதுக்கு மேலே போகணுன்றது. இது ஒருத்தவங்களுடைய வயதை பொறுத்தது, எவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய சிறுநீர் பையே தளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அதை பொறுத்தது இதெல்லாம். பட் இப்போ நம்ம பார்க்குறது வழக்கமாக நம்ம ஆங்கிலத்தை படிக்கிறோம். ஸோ பிளாடர்னால் சிறுநீர் பை, ஏனஸ்னால் மலவாய், ஏனஸ். இன்னொன்று ஏனல்னு ஒன்று சொல்லுவோம். ஏனல்ன்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா உரிச்சொல். ஏனல், ஏஎன்ஏஎல், ஏனல் உரிச்சொல். ஏஎன்ஏயுஎஸ், ஏஎன்யூஎஸ், ஏனஸ்ன்றது பெயர்ச்சொல். ஸோ ஏனல்ன்றது இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மலவாய் பிரச்சனை இருக்குன்னா ஏனல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம், ஏனல் டிஸார்டர்னு சொல்லலாம். அதோட இதில் இன்னொரு இது என்னன்னு சொன்னால், இது ஏனல்ன்றது எந்தெந்த இதில் மாத்திரம்தான் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயிலை கூட ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணாதிசயத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். ஸோ ஏனல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏனல் ரிட்டன்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதற்கும் உபயோகப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு, ஐ அப்ரிஷியேட் இஸ் ஏனல் அட்டென்ஷன் டு கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் இன் இஸ் ரைட்டிங். அதாவது ரொம்ப கவனமாக